ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக ராணிப்பேட்டையிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அரசு பேருந்து ஒன்று விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். அருளரசன், அரசு பேருந்து விபத்திற்குள்ளாகி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது? இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்ன? வணக்கம் அகிலா. இந்த பெஞ்சால் புயல் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து காலை முதலே பெய்து வரும் கனமழையால் சாலையில் தண்ணீர் அதிக அளவில் நிரம்பி காணப்பட்டதால் இன்று தற்போது இரவு எதிர்பாராத பள்ளத்தில் அரசு பேருந்து வந்து சிக்கிக்கொண்டு பயங்கர விபத்துக்குள்ளானது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசை நகர்ந்து பெஞ்சால் புயலாக நிலை கொண்டிருந்தது. இந்த புயலானது வடக்கு திசையில் நகர்ந்து தற்போது புதுச்சேரி கடையை கடந்து தற்போது பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலையிலிருந்தே பெஞ்சல் புயலால் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சார்பாக மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 13,50,00,000 மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜைக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதன் காரணமாக இப்பணிகள் மேம்பால பணிகள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தற்போது வெளுத்து வாங்கி வரும் இந்த கனமழையின் காரணமாக சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியும் சாலையில் குண்டு குழும காணப்பட்டதால் தற்போது இரவு எதிர்பாராதமாக சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் அரசு பேருந்து ஒன்று எதிர்பாராதமாக அந்த பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. இதனை அறிந்த மாநில தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக சாலையில் தேங்கிக் கொண்டிருந்த தண்ணீரை முற்றிலுமாக அகற்றியதோடு பள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த அந்த அரசு பேருந்தை லாபகமாக ஜேசிபி இயந்திரம் மூலமாக வெளியே எடுத்து போக்குவரத்தை சரி செய்யப்பட்டது. மேலும் இந்த விபத்து காரணமாக எந்த ஒரு இதுவும் ஏற்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலா.